புலம்பலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 49, 50 வசனங்களை பாருங்கள். கர்த்தர் பரலோகத்திலிருந்து நோக்கி பார்க்கும் மட்டும் என் கண் இடைவிடாமல் ஓய்வின்றி சொரிகிறதுன்னு அழுதுட்டே இருக்கிறேங்கிறார். கண்ணில் கண்ணீர் வடிஞ்சிட்டே இருக்கு. நான் அழுறதை யாரெல்லாமோ பார்த்தாங்க, என் அழுகை நிற்கவில்லை. ஆனா எனக்கு ஒன்று தெரியும், நான் அழுவதை அவர் கண்டார். என் கண்ணீருக்கு முற்றுப்புள்ளி உண்டாகும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் ஸ்திரீயை ஏன் அழுகிறாய் அப்படிங்கிறார் ஆகார் கிட்ட. ஏன் அழுறான்னு அவருக்கு நல்லாவே தெரியும். ஏன் அழுற? சில நேரத்தில் ஆண்டவர் கேட்கிறது அப்படிதான் இருக்கும். உனக்கு என்ன சம்பவித்தது அப்படின்பா. எல்லாத்தையும் அனுமதிச்சுட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுட்டு வந்து நிற்பார். ஆமே, உன் பெயர் என்ன அப்படின்னு கேட்பார். என் மொத்த சரித்திரம் உங்களுக்கு தெரியும். சில நேரத்தில் ஆண்டவர் வந்து அறியாதவர் போலதான் இருப்பார், தெரியாதவர் போலதான் இருப்பார். ஹல்லேலூயா. புசிக்கிறதுக்கு உங்களிடத்தில் ஏதாகிலும் உண்டான்னு சீஷர்கள்ட்ட கேட்கிறார். அவருக்கு பின்னாடி ஃபிஷ் ஃப்ரை அப்பம் இருக்கு, அதை வச்சுட்டு கேட்பார், ஏதாவது புசிக்கிறதுக்கு உண்டா. சில நேரத்தில் ஆண்டவர் இடைப்படுவதை பார்த்தா, ஆனா ஒன்று தெரியும், ஆண்டவர் எப்படி இடைப்பட்டாலும் அதுல நமக்கு நன்மை மட்டும்தான் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வருடத்துல இன்றோடு 1 மாதம் முடிகிறது. நாளை 1 மாதம் துவங்குகிறது. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நடத்தினார் அல்லவா? கைகளை உயர்த்தி நன்றி ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் இந்த 31 நாட்களும் இந்த 31வது நாளும் கிருபையாய் நடத்தி வருகிற உடைய எல்லா கிருபைகளுக்காக, தயவுக்காக, அன்புக்காக, இரக்கங்களுக்காக, நீர் பாராட்டுகிற ஆண்டவரே உம்முடைய கிருபைகளுக்காக, நீர் தொடர பண்ணுகிற நன்மைகளுக்காக, நீர் தந்த நல்ல சுகத்துக்காக, பலத்துக்காக, நீர் தந்த ஆகாரத்துக்காக, உடைகளுக்காக, உறைவிடத்துக்காக, பாதுகாப்புக்காக, எல்லாவற்றுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசு. அதிசயமாய் இதுவரையில் நடத்தி வந்தவரே. நடத்தி வந்தாரா? நன்றி நன்றி. தீங்கொன்றும் அணுகாமல் தீபம் திருக்கரம் கொண்டென்னை ஆதரித்தாரே. ருசித்தவங்க என்னையாய் வளவாய் நீ நேசித்து, உண்மையாய் என் விளக்கை நீரேற்றி நீர் என்னை ஆண்டவரை நேசிக்கிறீங்க. உங்க அன்பு புரியவே முடியலப்பா. இம்மானேசோம் இம்மானேசோம், ஓ என்னில் ஒன்றுமில்லை, உம் அன்பு இல்லை. இம்மானேசோம் நீர் காண்பிக்க. ஆமென் ஆமென். பொதுவாகவே நாம ஒருத்தங்க கிட்ட ரொம்ப அன்பு காட்டணும்னு அவங்களால நமக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருக்கணும் இல்ல. திடீர்னு ஒருத்தங்க நம்ம கிட்ட அன்பு காட்டும் போது நமக்கு யோசிப்போம், என்ன திடீர்னு. நம்ம உடனே நம்ம மைண்ட் தான் அப்படிதான். என் அன்பை புரிந்து கொள்ளாத வரைக்கும் நம்ம மனசு எப்படிதான் போகும், அப்படிதான் போகும். இன்னொன்னு மனிதனுடைய அன்பு அப்படிதான். ஆனா ஆண்டவர் நம்ம இடத்துல அன்பு காட்ட நம்மளால அவருக்கு என்ன பெனிஃபிட்? ஆமென் ஹல்லேலூயா. நம்மளால ஒரு ஆத்மா கொண்டு வர முடியலனாலும் பரவாயில்ல, 4 ஆத்மா. நான் ஊழியத்துக்கு அர்ப்பணித்த போது அதான் என் ஜெபம். ஆண்டவரை என் கெப்பாசிட்டிக்கு நான் ஒரு ஆத்மாவையும் கொண்டு வந்துட மாட்டேன். ஆனா ஆண்டவரே என்னால
2 பேரும் வெளியே போயிடக்கூடாது. ஏன்னா நமக்கு தெரியும் நம்மளை பத்தி என்ன கண்டார், என்ன இருக்கிறது. திரும்ப திரும்ப வந்து நேசிக்கிறாரே. கடந்த நாள் ஒரு கோட் ஒன்று பார்த்தேன். அவர் மறுபடியும் மறுபடியும் நம்மை மன்னிக்க காரணம் என்னவென்றால் அவர் நம்மை இழக்க விரும்பவில்லை. நீ எவ்வளவு தப்பு பண்ண நான் மன்னிச்சிட்டு இருப்பேன், அப்படி இல்லை. அது பயங்கரமான பெயின் அவருக்கு. அப்படி இருந்தும் ஏன் மன்னிக்கிறார்? அவர் இழக்க விரும்பவில்லை. கொஞ்சம் இதை யோசித்து பாருங்க. நம்முடைய பல அந்தரங்கங்களை கர்த்தர் வெளியே காட்டாம அப்படி சமுத்திரத்தின் ஆழத்துல வச்சிட்டார். ஏன்? அவருக்கு தெரியும்ல. ஏன் காட்டல? கடந்த நாள்ல ஒரு டிராவல்ல சென்னை போயிட்டு வந்துட்டு இருக்கும் போது இதுதான் மைண்ட்ல ஓடிட்டே இருந்து, என்ன அறியாம அழக வந்துட்டே இருந்து. இப்போ நாளைக்கு நம்ம மாறிடுவோம், நம்ம திருந்திடுவோம். நாம திருந்திட்டோம்னு வைங்களேன், கர்த்தர் வந்து முந்தினவைகளை நினைக்கும். ஆனா மனுஷன் அப்படி கிடையாது. நம்ம எவ்வளவு மாறினாலும் திரும்பினாலும் முன்ன பத்தி எனக்கு தெரியாதா, அதுலயும் நம்ம திருந்தினதுக்கு அப்புறம் தான் பழைய டாபிக்கே வரும். ஆமே, ஹல்லேலூயா. அதனாலதான் கர்த்தர் பிள்ளை இல்லாங்க. ஒரு இடத்துல ஒரு பிள்ளை தலை குனிந்து நின்றால் பக்கத்துல அவங்க அப்பா நின்னா அவங்க அப்பா தலையும் குனிந்துதான் நிற்கும். எனவேதான் அவரை துக்கப்படுத்தாதீங்க அப்படின்னு இருக்கு. இப்படி நேசிக்கிறதுக்கு யாருக்குமே முடியாது. இந்த பூமியில உங்களை யார் ரொம்ப நேசிக்கிறாங்களோ, ஆமென், அவங்க எல்லாருடைய அன்பையும் சேர்த்து வச்சு பார்த்தா கூட அவருடைய அன்புக்கு அந்த பேஜிலே எழுத முடியாது. எனவேதான் நான் ஊழியத்தின் ஆரம்பத்துல, ஆமென், தாவீது சொன்னார், என் தந்தையும் தாயும் என்னை கைவிட்டாலும் என் அப்பா அம்மா என் மேல நல்ல அன்பு வச்சாங்க. அதனாலதான் இப்படி ஒரு பாட்டாண்டர் கொடுத்தாங்க, டி மைனர். அன்பே என்றென்னை நீர் சொந்தம் கொண்டீரே, அன்பால் அன்பால் உள்ளம் பொங்குது. என் தந்தையும் தாயும் மண்ணில் அன்பு வைத்தனர், அதை மிஞ்சும் அன்பை உம்மில் கண்டேனே. என் தந்தையும் தாயும் என்னில் அன்பு வைத்தனர், அதை மிஞ்சும் அன்பை உம்மில் கண்டேனே. நான் என்ன செய்வேன் உம் அன்புக்கு ஈடாய், நான் என்ன செய்வேன் உம் அன்புக்கு ஈடாய், என்னை நான் தாழ்த்துகின்றேன். அன்பே என்றென்னை நீர் சொந்தம் கொண்டீரே, அன்பால் அன்பால் உள்ளம். ஹல்லேலூயா. அவருடைய அன்பு, அவருடைய நேசம் உண்மையிலே விட்டு கொடுக்கவில்லை. அதுதான் உண்மை. அவரை துக்கப்படுத்து, ஒரு காரியம் அவரை துக்கப்படுத்து தெரிஞ்சது, அந்த காரியத்தை வெறுக்கிறதுக்கு கிருபையை கேட்கணும். ஆமென் சொல்லுங்க. என்ன சொன்ன? இப்போ ஒரு காரியம் கர்த்தரை துக்கப்படுத்துவதாய் தெரிந்தால் அந்த காரியத்தை வெறுக்க. என கிருபை என்பது என்ன தெரியுமா? என் பலவீனத்திலே அவருடைய. ஆனா நமக்கு அந்த காரியம் தான் ரொம்ப பிடிக்கும். இந்த மாம்ச பலவீனம் உள்ளது ஆண்டவர் விலக்கின கனிதான் பிடிச்சிருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம என்னதான் நம்ம டேபிள்ல ஃபுட் இருந்தாலும் பக்கத்து டேபிள்ல சாப்பிட்றவங்களும் இப்படி பார்த்துட்டே இருப்போம். அந்த லெக் பீஸ் இங்க வரலையே, அது போல எங்களுக்கு இல்ல. ஆமென். ஒரு காரியம் இது தேவனை துக்கப்படுத்து, ஆனா அந்த காரியம் நமக்கு ரொம்ப பிடிக்குது. அப்போ உடனே அதை விட முடியல. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இதை வெறுக்க எனக்கு கிருபை தாங்க. கிருபை கேட்டுட்டே இருக்கணும். கிருபை வரும். விட முடியாதுன்னு நினைச்ச பல காரியங்களை விட முடியும். 40 வருஷம் கையில ஒரு கோலை வச்சிட்டு இருக்கிறார். யாரு? மோசே. அது என்னதுன்னு கேட்டார். கொஞ்ச நேரம் தான். அது ஒரு கோல்ன்றார். அதே இடத்துல நாம இருந்திருந்தா என்ன சொல்லியிருப்போம்?
அதாவது இது எங்க, நான் இது ஒரு செய்தியில சொல்லி இருக்கிறேன். அதாவது இந்த கோல் யாரெல்லாம் வைத்திருப்பாங்கன்னா, ஒன்று மேய்ப்பர்கள் வைத்திருப்பாங்க, இன்னொன்று பரதேசிகள் வைத்திருப்பாங்க. மூன்றாவது ஒரே கோத்திரத்தில் ஒரு அப்பா, லேவி கோத்திரத்தில் உள்ள ஒருவன் லேவி கோத்திரத்தில் உள்ள ஒருத்தியை விவாகம் பண்ணுகிறான். அந்த கோத்திரத்தில் பிறந்தவன் தான் யாரு? மோசே. இப்ப லேவி கோத்திரத்தில் உள்ள ஒருத்தர் பென்யமின் கோத்திரத்திலேயோ வேற ஏதாவது கோத்திரத்திலேயோ உள்ளவங்களை விவாகம் பண்ணியிருந்தா அவங்க அந்த அடையாளம், அந்த கோலை வைக்க மாட்டாங்க. ஏன்னா அடையாளம் மாறுது. ஒரே கோத்திர பெருமையின் அடையாளம். அது மட்டும் இல்ல, இன்னொரு அடையாளம் இருக்கிறது. மோசே எகிப்திலே சகல சாஸ்திரங்களையும் கற்று வல்லவனானான். அப்போ மந்திரவாதிகள்லாம் கையில கோல் வச்சிருந்தாங்க. அப்போ அந்த கோல், இப்படி அந்த கோலுக்கு என்ன ஒரு அடையாளத்தை வேணாலும் கொடுக்கலாம், எப்படி வேணாலும் கொடுக்கலாம். இது நான் எகிப்திலிருந்து வரும்போதே கொண்டு வந்த கோல். இதை நான் 40 வருஷமா கையில வச்சிருக்கிற கோல். ஆனா கர்த்தர் கேட்டார், அது என்ன அப்படின்னு. அது ஒரு கோல். எப்படி ஆயிட்டு பாருங்க, ஒண்ணுமே இல்லாம ஆயிட்டு. அது போடுனார், போட்டான். நம்ம போடுனா, ஆண்டவரே இந்த நியூ இயர் முடியட்டும், அடுத்த நியூ இயர் 1ஆம் தேதி கண்காடிய கிரவுண்ட்ல வச்சு போடுறேன். அது என்னது? அது ஒரு கோல். ஆபிரகாமோடு பேசிட்டு இருக்கும் போது, உன் தகப்பன் வீட்டை விடுனார், விட்டுட்டு வந்துட்டான். அப்படிலாம் விட முடியுமாங்க? அப்போ பரலோக தொடர்பு, பரலோக பலன் நம்மை அழுத்தும் போது எது எது நமக்கு ரொம்ப கடினமா இருந்துச்சோ அதெல்லாம் ரொம்ப லேசாயிரும். பவுல் சொல்றார், நான் எபிரேயரில் பிறந்த எபிரேயன், பென்யமின் கோத்திரத்தான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன். இதெல்லாம் ஒரு நாள்ல சம்பாதித்தது அல்ல. அப்படி ஒரு நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன் என்று ஒருவன் இருக்கணும்னா அவனுடைய லைஃப் எவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்கணும். அவன் இதெல்லாம் குப்பேன்டான். அவரை அறிகிற ஒரே ஒரு சந்திப்பு, பார்வை மாறுச்சு. கண்ணில் இருக்கிற செதில் விழுந்ததுதான் பார்வை மாறுது. நம்முடைய கண்களில் இருக்கிற செதில்கள் எல்லாம் கீழே விழுவதாக. ஆண்டவரை துக்கப்படுத்துகிற காரியம் எனக்கு ரொம்ப பிரியமானதா இருக்குமானால், ஆண்டவரை அதை வெறுக்க கிருபை கேட்குமா? கேளுங்க, ஒரு செகண்ட் கவனிங்க. துக்கப்படுத்துற காரியம்னா நம்ம மைண்ட்ல 4 காரியம் இருக்கும். என்னெல்லாம் காரியம் இருக்கணும்? என்னெல்லாம் காரியம் நமக்கு வரும் தெரியும்? பழம், அப்புறம் அந்நிய தெய்வத்தை வணங்குறது, அப்புறம் வேசித்தனம், விபச்சாரம், கொலை, இப்படி எல்லாம் இருக்கும். ஆனா கசப்பு அதெல்லாம் நமக்கு மைண்ட்லயே வராது. பகை, பெருமை, வைராக்கியம். வைராக்கியம் இங்கே என் பேக வைப்பேன் நான், இங்க காமனா புரிய முடியாது. வைராக்கியம். அன்றி மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீங்க. இது கெட்டு போகிறது. இது கெட்டு போக பண்ணும். செத்த ஈக்கள் பரிமள தைலம் முழுவதையும் அது நாரி போக பண்ணும். என்னதான் நம்முடைய ஜெப வாழ்க்கை ஆகட்டும், நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை எல்லாத்தையும் ஒரு சின்ன கசப்பு என்கிற செத்தை நாரி போக பண்ணும். ஏன் நம்ம எவ்வளவு போராடுறோம், நம்மெல்லாம் அநேகர் ஜெபத்துல போராடுறோமே. ஜெபம் ரொம்ப எளிதானதா ஏன் மாற மாட்டேங்குது நமக்கு? ஏன்னா சில செத்த ஈக்கள் படாத பாடுபடுத்திட்டு, வாடையை எழும்பு தென்றலை வீசு, என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. அப்போ நேசர் தோட்டத்துல கனி புசிக்கணும்னு அவருக்கு உகந்த ஸ்மெல் அங்கிருந்து வரணும். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது 25 முதல் பாருங்கள். அன்றியும் நாம் ஒருவருக்கு ஒருவர் அவயவங்களா இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னே உங்கள் எரிச்சல். அவ்வளோ பெரிய சூரியனே அஸ்தமிக்குது, ஆனா இவ்வளோ
கொஞ்சமா இருக்கிற நம்முடைய எரிச்சல் வந்து என்ன செய்ய மாட்டேங்குது, அது இன்னும் உதிச்சிட்டு தான் இருக்கு. தேவன் நல்லதுன்னு பார்க்கணும். சாயங்காலம் விடியற்காலமாய் மாறணும். அடுத்த வார்த்தை, பிசாசுக்கு இடம் கொடாதீர்கள். ஏன் இங்க கொண்டு பிசாசுக்கு இடம் கொடாதீர்கள் வைக்கப்பட்டிருக்கிறது? எரிச்சல் தனியல்லன்னா, எரிச்சல்ங்கிறது ஒரு மாம்சக்கிரியை. சிம்பிளா சொல்றேன், நம்மில் மாம்சக்கிரியை உடனே வெளிப்படும். யாராவது ஒருத்தங்க என் சேர் பின் நான் வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கிறேன்னு என் பின்னாடி ஒருத்தங்க அப்படி நோண்டிட்டே இருந்தா எனக்கு என்னதான் வரும்? ஃபர்ஸ்ட் காட்ட மாட்டோம் பாஸ்டர்ல, ரெண்டாவது ஏசப்பா அப்படி வரும். யாருக்கு வராது? எல்லாம் வரும். எப்படிப்பட்ட எலிசா, கொஞ்சம் குழந்தைங்க வந்து மொட்டத்தலையா ஏறி போனாங்க. ஃபர்ஸ்ட் வந்திருக்காது, சிரிச்சிட்டு போயிருப்பார். திருப்பி அவருக்கு தாங்க முடியல, கரடிய கூப்பிட்டு வந்துட்டாரு. கரடியா சிங்கமா? கரடி. கரெக்டா தெரிஞ்சிருக்கு. அசிஸ்டன்ட் 2 பேரை கூட்டிட்டு வருவாருன்னு பார்த்தா கரடி வரும். அப்ப எரிச்சல் தனியணும். தனியலைன்னா அங்க யார் வந்துருவா தெரியுமா? பிசாசு. பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் சொல்லிட்டு 29வது வசனம், கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து. யாருக்கெல்லாம் கெட்ட வார்த்தை தெரியும்? எது கெட்ட வார்த்தை? எழுதி காட்ட வேண்டாம், சில உடனே எழுதுறாங்க. கெட்ட வார்த்தை எது? பாயிண்ட் நம்பர் 10. எது கெட்ட வார்த்தை தெரியுமா? பக்தி விருத்திக்கு ஏதுவல்லாத எல்லா வார்த்தையும் கெட்ட வார்த்தை தான். அது கெட்டு போக பண்ற வார்த்தை, வீண் வார்த்தைகள். பக்தி விருத்திக்கு ஏது. அதனாலதான் ரொம்ப பேசாதீங்க. நீங்க கேட்கிறதில் தீவிரமாயும் பேசுகிறதில் பக்தி. சிலர் இன்னொரு கெட்ட வார்த்தை இருக்கு, அதான் கிறிஸ்தவர்கள் போடுகிற கெட்ட வார்த்தை. அவங்கள பத்தி பேசிட்டே இருப்பாங்க. அவங்கள பார்த்ததும் பிரைஸ் தி லார்ட், நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாங்க பாருங்க. இப்பதான் உங்களை பத்தி பேசணும். இப்பதான் சொல்லிட்டு சொல்றாரு 30, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அவரை ஹர்ட் பண்ணிடாத. அப்ப அது வெறும் ஒரு ஸ்பிரிட் இல்ல, அவர் ஒரு பர்சன், எனக்குள்ளே வாழ்கிற நபர். அவருக்கும் இயேசுவை போல ஒரு உருவம் எடுத்து வந்திருக்கலாம் அல்லவா? அப்படி வராமல் அவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். 31வது வசனம், சகலவித கசப்பும் கோபமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. 32, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர். நல்ல கவனமா கேளுங்க. நம்ம மன்னிப்பை கேட்பதில் காண்பிக்கிற தீவிரம் மன்னிப்பை கொடுப்பதிலும் காண்பிக்க வேண்டும். சில காரியங்கள் மன்னிக்க முடியாது, ஆனா அந்த வசனத்தை, கிறிஸ்துவுக்குள் தேவன் என்னை மன்னித்தார், தேவன் என்னை மன்னித்தார் கிறிஸ்துவுக்குள். அதே போல நாம் இந்த கிரியைகள் எல்லாம் நம்மில் வெளிப்படவில்லை. நம்ம ஆவியான ஒரு துக்கம், நம்மை மிகவும் நேசிக்கிற ஒரே ஒரு உண்டு, அந்த ஒருத்தரையும் நம்ம துக்கப்படுத்துறோம்னா கைகளை உயர்த்தி, ஆண்டவரே அப்பா கிட்ட பேசுங்க. உங்களை துக்கப்படுத்துகிற காரியங்கள் நான் விரும்பி செய்வேனால் அதன் மேல எனக்கு ஒரு வெறுப்பை தாங்கப்பா. உங்களை துக்கப்படுத்துகிற காரியத்தை நான் வெறுக்கணும், நான் வெறுக்கணும், வெறுக்கணும், வெறுத்து தள்ளணும், குப்பைன்னு தள்ளணும். உங்களை துக்கப்படுத்துகிற எந்த கிரியையானாலும், அது எந்த செயலானாலும் உங்களுக்கு தெரியும்.
இதுல நீங்க உங்களை நான் ஹர்ட் பண்றேன், இதுல உங்களை நான் துக்கப்படுத்துகிறேன், அந்த காரியத்தை வெறுக்க எனக்கு கிருபை தருவீராக, வெறுக்க கிருபை தருவீராக, வெறுக்க கிருபை தருவீராக. கர்த்தர் அப்படியே செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கிருபையை கேட்கணும். நமக்கு தெரியவில்லைங்க நம்முடைய பலவீனம். அதை ஏன் ஆண்டவர்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறோம்? அதை நியாயப்படுத்தவே கூடாது. யார உருவாக்குறத கர்த்தர் கையெடுத்து நம்ம சிலதை நியாயப்படுத்துறோம் தெரியுமா? ஆண்டவர் பிடிக்கவே செய்யாது. உன் சத்துருக்களை சிநேகியுங்கள் கர்த்தர் சொல்றார். அதன் அர்த்தம் என்ன? நீ நியாயப்படுத்தாதீங்க தான் அர்த்தம். ஆண்டவர் அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க அது அது என்கிட்ட விட்டுருங்கிறார். அவனை திருத்தணுமா அவனை இல்லாம அது அவருடைய டிபார்ட்மெண்ட், அது அவர் பார்த்துப்பார். ஏரோதுக்கு கதையை முடிச்சார், சவுலுக்கு கதையை மாத்தி எழுதினார். அது அவர்கிட்ட உள்ளது. நீ அவர்கிட்ட விட்டுரு, உங்கள் கவலைகளை அவர் மேல வைத்து விடு. அதனால அவன் செஞ்சது போல நானும் செய்வேன் நீ நிற்கும் போது. அதனாலதான் உன் சத்துரு விழும்போது நீ என்னப்படாத, சந்தோஷப்படாத. நீ சந்தோஷப்பட்டேன்னா அவன் கிட்ட இருக்கிற பார்வையை விட்டு ஒன்ன பார்க்க ஆரம்பிச்சிருவார். அவனுக்கு இன்னும் நிறைய செய்யணும்னு வச்சிருப்பார். பாப்பா ஓவரா சிரிக்கிற, ஸ்டாப் பண்ணு, அவனை திருப்பி அதுல வளருவான். ஆமென். சத்துரு விழும்போது நீ சந்தோஷப்படாது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாது. எகிப்திலே தலைப்பிள்ளை சங்காரம் உண்டானதல்லவா? உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் சிவகாசியிலிருந்து பட்டாசு வாங்கி விட்டாங்களா? இல்ல, அவங்க அமைதியா புறப்பட்டு போறாங்க. இதனுடைய ரிசல்ட் தான் மொத்த சத்துருவை இல்லாம ஆக்கிட்டார். ஒரு இப்பதான் தொடங்கி இருப்பார் ஆண்டவருக்கு, இப்பதான் தொடங்கி இருப்பார். அதுலயே நம்ம பயங்கரமா சிரிச்சு பாத்தியா, எனக்கு உடனே நம்ம ஜெபத்தெல்லாம் கொண்டு வருவோம். நான்லாம் அப்படி ஜெபம் பண்ணேன் தெரியுமா? ஏன் விழுதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டியது தானே, நான் இப்படி ஜெபம் பண்ணி இருக்கிறேன். அதெல்லாம் சொல்ல மாட்டோம், விழுங்கி விழுங்கி இருப்போம். நான் அப்படி ஜெபம் பண்ணேன் தெரியுமா, என் கண்ணீர் தான் இது. உன் கண்ணீர் தான், அவர் தானே செஞ்சார். அப்படி பார்த்துட்டு பிரைஸ் பண்ணிட்டு போயிட்டு. துக்கப்படுத்துறாதீங்க, என நிறைய சுதந்திரிக்க வேண்டி இருக்கிறது. இந்த ஆண்டு ஜெயத்தை கண்டே ஆகணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரை துக்கப்படுத்திராதீங்க. வைராக்கி இதெல்லாம் வந்து பிரீச் பண்றது ரொம்ப ஈஸி. ஆனா ஒன்றை புரிந்து நமக்குள்ளே ஒரு வாசம் பண்ணுகிறார். ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். ஏன்னா ஆண்டவர் என்ன, உன்னை தொடுகிறவன். ஏங்க நம்ம பைக்ல போறோம்னு வைங்களேன், பைக்ல போகும்போது நிறைய தூசி நம்ம மேல படும். தூசி படும் போதெல்லாம் வண்டியை நிறுத்தவே மாட்டோம். ஆனா சில தூசி கண்ணில் வந்து படும் பாருங்க, உடனே வண்டி நிறுத்திடுவோம். ஏன்னா கண்ணில் பட்டதுமே நம்மளால நம்ம கொலாப்ஸ் ஆயிரும். ஆண்டவர் சொல்ற, ஒண்ணு ஒருத்தங்க பேசும்போது நான் பார்த்து ரசிச்சுட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். ஆண்டவர் அமலேக்கை குறித்து சொல்லும் போது என்ன சொல்லுவார் பாருங்க. 1 சாமுவேல் 15 2வது வசனத்தை பாருங்கள். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்றால், இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்க. இந்த மேட்டரை இஸ்ரவேலரே மறந்திருப்பாங்க. எகிப்திலிருந்து வந்து எத்தனை வருஷம் ஆச்சு, அதுக்கப்புறம் எத்தனை நியாயாதிபதிகளை தாண்டி சாமுவேல் வந்து நிக்கிறாரு. இப்ப ராஜாக்களின் காலம் ஸ்டார்ட் ஆயிட்டு. ஆனா ஆண்டவர் சொல்றார், அவங்க எகிப்திலிருந்து வந்த போது அமலேக்கு அவர்களை வழிமறித்த செய்கை, அந்த அப்படி ஒரு கிரியை செஞ்சால, அதை நான் என் மனசுல வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறார். அதன் அர்த்தம் என்ன? அதை நீ உன் மனசுல வைக்காத, அதை நான் என் மனசுல வச்சுக்கிறேன். அதனாலதான் கர்த்தர் என்ன செய்கிறார் பாருங்கள். அமலேக்கு என்ன வளர்ந்தாலும் கர்த்தர் இல்லாமல் ஆக்குகிறார். சவுல் சப்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் சாமுவேலை கொண்டு போய் அமலேக்கின் கதையை முடித்தார். அதே அதிகாரத்துல சிலர் என்ன வந்தாலும் அந்த கசப்பு என்கிற வேர் உங்களுக்குள்ள இருந்து பிடுங்கப்பட்டுட்டு நீங்க கர்த்தரை நோக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த பிரேயர் வந்து எப்படி போகும். அந்த வசனம் எவ்வளவு அழகாய் விதைக்கப்படும் தெரியுமா?
நான் எதுக்கு இதை சொல்லுகிறேன் என்றால், நம்மை நாமே ஏமாற்றக்கூடாது. நான் இன்னைக்கு ஃபாஸ்டிங் பிரேயர் அட்டன் பண்ணிட்டேன், அதனால எனக்கு அது நடக்கும் இது நடக்கும். கர்த்தர் கிரியை செய்வதற்கு ஏதுவான ஒரு ஸ்பேஸ் நம்முடைய வாழ்க்கையில வேணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே உட்கார்ந்து கொள்வோம். ஒரு பாடலின் ஒரு சரணத்தை சேர்ந்து பாடி, உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து கைகளை தட்டி பாடி நாம் இந்த நாளிலே கர்த்தர் தருகிற வார்த்தையை கேட்க போகிறோம். சேர்ந்து பாடுவோமா? உமது முகம் நோக்கி கைவிடப்படுவதில்லை, நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. ஆமென். உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஆமென். ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒரே சத்தமா, இயேசு மகராஜா எங்கள் நேசா. ஆமென். ஏழைகளின் பலன், ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஆமென். திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. ஆமென். இயேசு மகராஜா எங்கள் நேசா. இயேசு மகராஜா. ஆமென். உமது முகம் நோக்கி வெட்கப்பட்டு போவதில்லை, கைவிடப்படுவதில்லை, நம்பினோரை உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உம்மை தேடி வந்தோம். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. வேதத்தை எடுத்துக்கொள்வோம். லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம். லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம் 63, 64, 65 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரத்தின் 63, 64, 65 வசனங்கள். அவன் எழுத்து பலகையை கேட்டு வாங்கி இவன் பேர் யோவான் என்று எழுதினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டு அவனுடைய நாவும் கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்தரித்து பேசினார். அதனால் அவர்களை சுற்றி வாசமாயிருந்த யாவருக்கும் பயம் உண்டாயிற்று. மேலும் யூதேயாவின் மலைநாடெங்கும் இந்த வர்த்தமானங்கள் எல்லாம் சொல்லிக் கொள்ளப்பட்டது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. கடந்த நாளிலே இந்த வேத பகுதியை ஆவியானவர் தியானிக்க வைத்தார். தியானிக்க வைக்கும் போதே வார்த்தைகள் உள்ளிருந்து பொங்க ஆரம்பித்துக் கொண்டே இருந்தது. நன்றாய் தெரிந்த வேத பகுதி. ஆனால் ஆவியானவர் இந்த நாளிலே இந்த வார்த்தையை கொண்டு நம்மோடு கூட தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார், பேச விரும்புகிறார். கர்த்தர் நல்லவர்.
இங்க பாருங்கள், இந்த சகரியா, இந்த சம்பவம் நமக்கு தெரியும். இவர்களுக்கு குழந்தையே கிடையாது. ரொம்ப வயதான காலத்துல கர்த்தர் இவர்களுக்கு குழந்தையை கொடுக்கிறார், வார்த்தையை கொடுக்கிறார், ஜெபத்துக்கு பதிலை கொடுக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, காலங்கள் மாறினாலும் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் உண்டு. நமக்கு உரைக்கப்பட்டது நிறைவேறும். இந்த சகரியாவின் வாழ்க்கையில 2 காலத்தை கர்த்தர் வைத்திருப்பதை பார்க்க முடியும். அதாவது வார்த்தை கிடைத்த பிறகு என்ன காலம்னா, மௌனமா இருக்கிற காலம், ஆமென், பேச வேண்டிய காலம். மௌனமா இருக்க வைக்கிற அவன் நாவின் கட்டுகள். அவன் நாவை கட்டுனது யாரு? கர்த்தர். அப்படி சைலண்ட் ஆக்கிட்டார், அமைதியாக்கிட்டார். அவனால பேச முடியாத போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த வசனம் நீங்க படிச்சீங்கன்னா 21, 22 வசனங்கள்ல பாத்தீங்கன்னா, ஜனங்கள் சகரியாவுக்கு காத்திருந்து அவன் தேவாலயத்தில் தாமதித்ததினால் ஆச்சரியப்பட்டார்கள். அவன் வெளியே வந்தபோது அவர்களிடத்தில் பேசக்கூடாமல் இருந்தான், சைகை காட்டினான் இருக்கு. ஜனங்கள் ஆச்சரியப்பட்டாங்க. ஏதோ ஒரு தரிசனத்தை பார்த்திருக்கிறான். பேசக்கூடாமல் இருந்த போது, அவன் வாழ்க்கை அமைதியான போது ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஆனால் அவன் வாய் திறந்து பேசின போது ஜனங்களுக்கு என்ன உண்டாயிற்று? பயம் உண்டாயிற்று. நல்ல கவனமா கேளுங்க. ஆண்டவர் பல நேரத்தில் வாக்குத்தத்தத்தை வாங்கின பிறகு நம்மளை அப்படியே ஆஃப் பண்ணது போல இருக்கும். நம்மை அமைதியாக்குவார். அதாவது இந்த சகரியாவின் காலத்தை இன்னும் 3 பிரிக்கலாம். நான் சொல்ல வேண்டிய செய்திக்குள்ள போகணும். அதனாலதான் எப்படி பிடிக்கலன்னா, கர்த்தர் அமைதியா இருந்த காலம், கர்த்தர் அவனை அமைதியாக்கின காலம், கர்த்தர் அவனை பேச வைத்த காலம். அல்லது சகரியாவை நீங்க பாத்தீங்கன்னா, சகரியாவை குறித்து 6-7 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் குற்றமற்றவர்களாய் நடந்தார்கள், தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குற்றமற்றவர்களாய் நடந்தார்கள், தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். அப்படி இருந்தும் 7வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எலிசபெத் மலடியாய் இருந்தாள், அவளுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது, 20 வயது சென்றவர்களாய் இருந்தார்கள். அப்ப ஒரு காரியம் தெளிவாய் நமக்கு தெரிகிறது. என்ன தெளிவாய் தெரிகிறது? நன்மை பெற்றவர்கள் நல்லவர்கள் என்றும், நன்மை பெறாதவர்கள் நல்லவர்கள் அல்ல என்கிற பார்வை நமக்குள்ளே இருக்கக்கூடாது என வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. உங்க வாழ்க்கையில ஏன் இன்னும் ஒழுங்கா நடக்கல? ஒழுங்கா ஜெபம் பண்ணி இருந்தா நடந்திருக்கும். இவங்களுக்கு எப்படியும் நடந்துட்டு. பைபிள் இந்த பார்வைக்கு எதிரானது. யாருக்கெல்லாம் நன்மை நடந்துச்சோ அவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க, யாருக்கெல்லாம் நடக்கலையோ அவங்க எல்லாம் ரொம்ப கெட்டவங்க. பொதுவாக இந்த பார்வை தானங்க. ஒரு பிறவி குருடனா பிறக்கிறான். இவன் இப்படி பிறந்தது யார் செய்த பாவம் கேட்கிறாங்க. அந்த கேள்வி எவ்வளவு பெரிய ஒரு, இவன் பெற்றோர் செய்த பாவமான்னு கேட்டா கூட ஒரு நியாயம் இருக்கு அதுல. ஆனா கேட்கிறாங்க இவன் செய்த பாவம். அவன் என்ன பாவம் பண்ணான்? வயிற்றுல இருந்து படமா பார்த்துட்டு இருந்தான். என்ன பாவம் பண்ணாவ? இவன் செய்த பாவமா? அதுவும் கேட்கிறது யாரு? ஆண்டவருக்காக எல்லாத்தையும் விட்டு வந்தவங்க. நம்ம ஆண்டவருக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வருவோம். ஆனா இந்த வாய் இருக்கு தெரியுமா? அதான் எங்க அப்பா ஒரு மீட்டிங்ல ஒரு மெசேஜ்ல சொன்னாங்க, ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு அப்புறம் சிலருக்கு பேச்சு மாறாதது காரணம் என்ன தெரியுமா? அவங்க வாயை மூடிட்டு எடுக்கிறாங்க. எல்லா இடத்துலயும் தண்ணி படுது, நாக்குல மட்டும் தண்ணி படல. இவங்க நல்லவங்க. அதனாலதான் எலிசபெத் என்ன சொல்றாங்க பாருங்க, 24வது வசனத்துல, ஜனங்களுக்குள்ள எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக
அப்ப நிந்திக்கப்பட்டிருக்கிறாங்க. தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்கள், ரொம்ப நல்லவங்க, நிந்திக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனாலும் ஜனங்களுடைய பார்வை, யோபு 4வது அதிகாரம் 7வது வசனத்துல யோபுவின் நண்பர்கள் வந்து யோபுவை குறித்து என்ன சொல்றாங்க? குற்றமில்லாமல் அழிந்தவன் உண்டோ? சன்மார்க்கர் அதம் பண்ணப்பட்டது எப்போ? இதை நினைத்து, அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்க? ஏதாவது தப்பு பண்ணிருப்ப. கர்த்தர் என்ன சொன்னார் யோபுவை சோதித்ததை குறித்து? யோபு 2வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில் கர்த்தர் என்ன சொன்னார்? முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதும். ஒரு ரீசன் கிடையாது. பரலோக சமூகத்திலே பேசப்படுகிறது, யோபு சோதிக்கப்படுகிறதுக்கு ரீசனே கிடையாது. ஆனா அவர் விட்டாலும் நம்ம விட மாட்டோம். சில சொல்லுவாங்க, ஆண்டவரே மன்னித்தாலும் நான் மன்னிக்க மாட்டேன். ஆமென். எதற்காக இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் தெரியுமா? பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பார்வை நமக்குள்ளே வந்து விடவே கூடாது. இவங்க வாழ்க்கையில இன்னொன்னு நடக்கலையே, இவங்களுக்கு இன்னொரு வழி, அது அவங்களுக்கு ஆண்டவருக்கு இடையே உள்ளது. நம்ம என்ன செய்யலாம்னா, உங்களுக்காக நாங்க ஜெபம் பண்றோம், அல்லது இந்த வசனத்தை வச்சு நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. இப்படி அவர்களை விசுவாசத்துக்கு நேராய் நடத்துவதற்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை செய்யணும். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். டவுன் ஆக்கிரவே கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. கடந்த நாள்ல ஒருத்தங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, ஒருத்தங்க வந்து அவங்க கிட்ட கேட்டாங்களாம். என்ன கேட்டாங்க? அத நீங்க தானே அந்த உங்க பிள்ளைகளுக்கு யாருக்குமே திருமணமே நடக்காத அந்த பிள்ளைகளுக்கு அம்மா தானே நீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். எப்படி இருக்கும்? அதாவது அவங்களுக்கு விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கணும், ஒரு குத்தையும் கொடுக்கணும். யாரு, என்ன, எப்போ அப்படின்னு உங்களுக்கு அறிய வேண்டும் என்று விரும்பினால் வீட்டில் போய் கண்ணாடி பாருங்க. நான் எதுக்கு சொல்றேன்னா, நம்ம உடனே ஜட்ஜ் பண்றது ஈஸியா இல்ல. அனந்த சகரியாவை பாருங்கள். அவன் இன்னும் தேவ சமூகத்தில் தான் நின்று கொண்டிருக்கிறான். இன்னும் ஆண்டவருடைய சமூகத்தில் தான் நின்று கொண்டிருக்கிறான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணி உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்றால் எவ்வளவு ஜெபம் பண்ணி இருப்பார் இதற்காக, எவ்வளவு கண்ணீர் வடித்திருப்பார் இதற்காக. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஒரு காரியம் தாமதமாகிறது என்றால் அதிலே அவர்களுக்கான நன்மை மட்டுமல்ல, அவருக்கான பெரிய திட்டமும் இருக்கிறது. நம்புறவங்க மட்டும் கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதாவது பர்திமேயு என்கிற குருடனுக்கு கர்த்தர் பார்வையை கொடுக்கிறார். இன்னொரு குருடனை ஒரு ஊரே கூட்டிட்டு வராங்க இயேசு கிட்ட பார்வை கொடுக்கிறதுக்கு. இயேசு அந்த பார்வையும் கொடுக்கிறார். ஆனா இன்னொரு பிறவி குருடன் அவன் வழியில உட்கார்ந்து இருக்கிறான். பர்திமேயுக்கு கர்த்தர் எப்படி பார்வையை கொடுத்தார் தெரியுமா? ஆமென், நீ பார்வை அடைவாயாக, அவ்வளவுதான். அந்த கிராமத்திலிருந்து ஒருத்தனை கூட்டிட்டு வந்தாங்களா, அவனுக்கு எப்படி பார்வை கொடுக்கிறார் தெரியுமா? கண்ணில் கை வைக்கிறார், உமிழ்ந்து பார்வையை கொடுக்கிறார், சிம்பிளா முடிச்சிட்டார். ஆனா அந்த பிறவி குருடன் ஒருத்தன் இருக்கிற போது, அதாவது இவன் இப்படி பிறந்தது, யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமா? இப்படி ஏன் ஆண்டவர் பேச அலோவ் பண்றார்? இதுதான் புரிய மாட்டேங்குது. அவங்க வாயை அடைச்சிருக்கணும்ல ஆண்டவர். இன்னும் பாருங்க, என் பர்திமேயுவை பார்த்து ஏன் இப்படி கேட்கல? இன்னொருத்த குருடன் எத்தனை குருடர்களை குணமாக்கினார், ஒரு குருடனையாவது பார்த்து இப்படி கேட்டாங்களா? ஆனா இவனை பார்த்து கேட்கிறாங்க. அதாவது நமக்கு எதிராக கொஸ்டின் வைக்கிறாங்கல்ல, ஏதோ அவங்க லைஃப்ல எல்லாம் நடந்தது போல. ஆனா இந்த இடத்துல தான் ஒரு தேவ பிள்ளை புரியணும், அவங்களுக்கும் நடக்கல, எனக்கும் நடக்கல. ஆனா அவங்களுக்கு நடக்காதது கொஸ்டின் இல்ல, எனக்கு நடக்காதது கேள்வியாகுது.
மற்றவர்களுக்கு நடக்காதது கேள்வி இல்ல, எனக்கு நடக்காதது கேள்வி ஆகுது. அப்படி ஒரு கேள்வி ஆகுதுனாலே புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் எனக்கு செய்ய போறதில் அவருடைய நன்மை மட்டும், எனக்கான நன்மை மட்டுமல்ல, அவருடைய பெரிய திட்டமே இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு செய்தி இதுதான். மற்றவர்களுக்கு நடக்காதது கேள்வியாகவில்லை. மற்றவர்கள் குருடனாய் பிறந்த போது பரிதாபப்பட்டார்கள். ஒரு ஊரே சேர்ந்து இயேசுட்ட கொண்டு வராங்க. பாவம்பா, இயேசு அவனை கையை பிடிச்சு தனியா கொண்டு போய் சுகத்தை கொடுக்கிறார். ஆமென். ஒவ்வொரு பிரச்சனையிலும், ஆனா இவன் இப்படி பிறந்தது யார் செய்த பாவம்?